ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் வந்து அமேசான் அலெக்ஸா ஆப் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது நீங்கள் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. அப்படியே இந்த அமேசான் அலெக்ஸா ஆப் ஓப்பன் ஆகினாலும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ வந்து ஒட்டோவாவே வந்து க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகுறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங், இல்லாட்டி சம்திங் வென்ட் ராங், இல்லாட்டி ப்ளீஸ் ட்ரை அகெயின், இந்த மாதிரியான எரர் மெசேஜஸ் வந்து ஷோ ஆகுது. இல்லாட்டி வந்து இந்த அமேசான் அலெக்ஸா ஆப்பை ஓப்பன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ வந்து ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. உங்களால் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸில் இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணவே முடியல. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் அமேசான் அலெக்ஸா ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ உங்கள் மொபைலில் வந்து அமேசான் அலெக்ஸா ஆப் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கொள்ளணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து சர்ச் பாரில் நீங்கள் அமேசான் அலெக்ஸா அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி அந்த ஆப்பை அந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக செக் பண்ணிக்கிங்க. அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல அப்டேட் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை வந்து கொடுத்து அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம சில பேர் வந்து அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷனே தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். இதனாலையுமே இந்த ஆப்பில் வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகுன அப்புறமா இருக்கும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. ஆப்ஸ் இதுலேயுமே ஆப்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கொள்ளுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு இதில் சர்ச் பாரில் நீங்கள் அமேசான் அலெக்ஸா அப்படின்றத சர்ச் பண்ணி அந்த ஆப்பை அந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷன் இந்த இடத்துல காட்டும், அதை கொடுத்து ஃபோர் ஸ்டாப் வந்து பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக அந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் காட்டும், அதையுமே கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா வந்து பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் உங்கள் மொபைலில் ஹோம் பேஜுக்கு போயிட்டு இந்த அமேசான் அலெக்ஸா ஆப் ஓப்பன் பண்ணிங்களா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்போ புதுசாக இந்த ஆப் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி புதுசாக ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகின அப்புறமா இந்த ஆப்பை யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இப்படி கிளியர் டேட்டா பண்ணுறதன் மூலமாகவுமே வந்து இந்த ஆப்பில் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. அதோட உங்கள் மொபைலை ஆப்டிமைசர் இல்லாட்டி க்ளீனப் இந்த மாதிரியான சாஃப்ட்வேர் எதுவும் இருக்குமாச்சுன்னா ஜஸ்ட் அதுலேயுமே ஒரு ஆப்டிமைசம் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலை வந்து ஒருக்கா ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா சில பேர் வந்து இன்றைக்கி கண்டினியூஸாக மொபைல் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கான ரெஸ்ட் வந்து கொடுக்குறதுன்றது ரொம்ப கம்மியான விஷயமாக தான் இருக்குது. இதனால் நம்ம மொபைலுமே ஸ்லோவாகும், ஸ்ட்ரக் ஆகும். அதனாலுமே நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க இந்த மாதிரியான ஆப்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகி ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகுன அப்புறமா செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் மொபைலில் ட்ரை பண்ணுறதன் மூலமாக அமேசான் அலெக்ஸா ஆப்பில் வந்து இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறையா வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.